இதெல்லாம் இருக்கிற என்ன ஆதாரம் இருக்கு? 2 பேர் சேர்ந்து வச்சு பேசுறாங்க, என்ன ஆதாரம் இருக்கு? முன்னாடி தான் திமுகவும் பிஜேபியும் கள்ள உறவுல இருக்குன்னாரு. ஓகேவா? அதுக்கு ஏதாவது நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னோம். சரி, கள்ள உறவுல இருக்கிறது எப்படி உண்மையாகும் தெரியுமா? இவர் விகரஸா பிஜேபி அடிச்சு திமுக தண்ட கருமாந்திரமா இருந்தா பிரச்சனை இல்லை. சொல்றது புரியுதா? திமுக பிஜேபி வந்து பேசிட்டு தான் இருக்கிறான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பாஜக வந்து திமுக பேசிக்கிட்டே இருக்கிறான். செயல்படுறாங்களா இல்லங்கிறது வேற, ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறான். நீங்க என்ன பேசுறீங்க? ஆனா இந்த எலெக்ஷன் வந்து வெறும் தேர்தலை மட்டும் இருக்காது. இந்த எலெக்ஷன் இட் இஸ் எமோஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் அது சில ஆங்கில வார்த்தைகள்லாம் போட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் இங்கிலீஷ் கொஞ்சம் பேச வருதுன்னு காமிக்கிறார். எமோஷன் இன்னொன்னு சொன்னாரு, ஒசானிக் எமோஷனா கடல் அளவு உணர்வு அப்படிலாம் பேசியிருக்கிறாரு. தெரியல இதெல்லாம் ஏன் பேசுற, மக்களுக்கெல்லாம் புரிய, காமன் மேனுக்கு இல்லை, அங்க இருக்கிற ரசிகர்களுக்கு இப்படி தலைவர் ஏதோ பேசுறா, அப்படி ஓகே பரவாயில்ல, கையை கால ஆட்டுறாரு தலைவர், பார்த்துருப்பாலும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு தான் சார் தாவேக்காவோட இம்பாக்ட் வந்து இந்த தேர்தலில் இருக்கும்? இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அவருடைய ஒரு ஆக்டிவிட்டி தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். பொதுவாக பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பேசிட்டு இருக்காரு சார், என்ன சார் கருத்தை நான் கேட்டேன்னு சொல்றேன். அவரோட பொதுவான ஆக்டிவிட்டி, அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய எவ்வளோ ரசிகர் பட்டாளம் தான் ஓட்டா மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி மாத்திர முயற்சிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மெச்சூர்டு முயற்சியா தெரியல, ஒரு தேவைப்படக்கூடிய முயற்சியா தெரியல, சமூகத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய முயற்சியா தெரியல, கொள்கை இல்லாத முயற்சியா இருக்குது. ஆனால் அந்த முயற்சியை நான் நல்ல ஒரு விஷயமா பார்க்கல.